1.5 வருஷத்துக்கு முன்னுக்கு வந்திருக்கேன். அதே சைடுக்கு தான் இப்பயும் வந்திருக்கேன். ஆனா பார்த்தா அப்படி தெரியவே தெரியல. உள்ளுக்குள்ள அவ்வளோ வீடு வந்துருச்சு. அப்பயே சொன்னேன் வாங்கி போடுறான்ட்டு. கேட்டியா? நீ தான் வாங்கி போடல. நீங்களாச்சும் வாங்கி போடுங்க. ஆமாங்க, நான் ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வீடியோ எடுக்க வந்திருந்தேன். அன்னைக்கு இந்த ப்ராஜெக்ட்ல உள்ளுக்குள்ள எந்த ஒரு வீடுமே கிடையாது. பட் இப்போ வந்து பார்க்குறேன், என்னால் நம்பவே முடியல. உள்ளுக்குள்ள அவ்வளோ வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்பயே நான் சொல்லியிருந்தேன், இப்போ இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப குறுகிய வருஷத்துலேயும் ட்ரிபிள் மடங்கு ஆகுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி அன்னைக்கு இருந்த ரேட்டு வேற, இன்னைக்கு கூட ரேட்டு வேற. அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட் கேளம்பாக்கம் தையூர் லொகேட் இருக்குது. அக்ஷயா இருக்கு இல்லையா, அக்ஷயா ஜனவரிலிருந்து ரைட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களால இந்த ப்ராஜெக்ட் வந்துக்கிற முடியும். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பக்கத்துலயும் எக்கச்சக்கமான ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டல் எல்லாம் இருக்குது. அவ்வளவுதாங்க. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஆப்போசிட்லயும் பில்லாபாங் இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்குது, மில்டன் சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்குது. ரொம்ப முக்கியமான விஷயம் கனெக்டிவிட்டி. ஸோ இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து ரொம்ப 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 ஈஸியா அவுட்டர் ரிங் ரோடு, ஜிஎஸ்டி, ஓஎம்ஆர், இசிஆர் இது எல்லாத்தையுமே ஒரே பெல்ட்ல உங்களால கனெக்ட் பண்ணிக்கிற முடியும். அந்த மாதிரி ஒரு அருமையான லொகேஷன்ல தான் இப்போ நான் நின்று பேசிக்கிட்டு இருக்கேன். அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட்ல பெர் ஸ்கொயர் ஃபீட் எவ்வளவு போகுது, எவ்வளவு சைஸ்ல இருந்து பிளாட் அவைலபிளா இருக்குது, மொத்தம் எவ்வளவு வருது, இதை பத்தி நீங்க ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ நீங்க கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி நான் தான் அமீர் கான், மார்க்கெட் தமிழ் யூடியூப் சேனல்ல இருந்து இதுவரையும் நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பத்தாது, பக்கத்தில் பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. அப்போ தான் இது மாதிரி நம்ம அடுத்த எந்த வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்க, இப்போ நான் வீடியோ சொல்ல போகிறது இல்லாமல் உங்களுக்கு வேறு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கலாம். ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த ப்ராஜெக்ட்டை நம்ம ரிவ்யூ பண்ண கூப்பிட்டுருக்குது ஜேவிபி ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். ஆக்சுவலி இவங்க நிறைய ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது ஈடன் கார்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ப்ராஜெக்ட் கேளம்பாக்கம் தையூர்ல லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இவங்க லான்ச் பண்ணும் பொழுதே நான் வந்து வீடியோ எடுத்தேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு 1.5 வருஷம் இருக்கும். ஸோ வந்து வீடியோ எடுக்கும் பொழுது உள்ளுக்குள்ளே எந்த ஒரு வீடுமே கிடையாது. ஓகேங்களா? ஆனா இன்னைக்கு வந்து நீங்களே வந்து பாருங்க எவ்வளவு வீடு உள்ள வந்திருக்கு அப்படின்றது. ஸோ அந்த அளவுக்கு உள்ளுக்குள்ள வீடு இருக்குங்க. நான் அப்பயே சொல்லியிருந்தேன், கண்டிப்பா இந்த ப்ராஜெக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா ரேட் எங்கேயோ போகும், டெவலப்மெண்ட் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது புரிஞ்சுக்கிட்டவங்க இங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணி வீடே கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்க எல்லாருமே முந்திக்கிட்டாங்க, அவங்களுக்கு பிடிச்ச பிளாட் எல்லாமே சூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதே மாதிரி இன்னுமே சில பிளாட்ஸ் இப்போ அவைலபிளாக இருக்குது. நார்த், ஈஸ்ட், வெஸ்ட், சவுத்னு சொல்லி எல்லா ஃபேஸிங்லையுமே இப்போ பிளாட் அவைலபிளாக இருக்குது. இப்போ வந்தால் கூட உங்களால் இங்கே ஒரு சூப்பரான பிளாட்டை பை பண்ணிக்கிற முடியும். அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்டை பொறுத்தவரை இந்த ப்ராஜெக்ட்ல என்ட்ரன்ஸ்ல கிராண்டா ஆர்ச் கொடுத்துருக்காங்க. சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா காமெண்ட் போட்டிருக்காங்க. இது இல்லாம உள்ளுக்குள்ள சோலார் ஸ்ட்ரீட் லைட்டும் இருக்குது, இபியும் உள்ள வந்துருச்சு. ஏன்னா உள்ளுக்கு வீடு வருது இல்லையா, உள்ளுக்கு இபியும் இருக்குது. இது மட்டும் இல்லாம செக்யூரிட்டிக்காக சிசிடிவி கேமரா கொடுத்துருக்காங்க. எப்பவும் போல இவங்களுமே நல்ல குவாலிட்டியான பிளாக் டாப் ரோடும் கொடுத்துருக்காங்க. இது இல்லாம வாட்டர் ட்ரைனேஜுக்கான சிஸ்டமும் இங்க இருக்குது. அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட்ல இப்போ டிடிசிபி மற்றும் ரேரா அப்ரூவ்ட் ரெண்டுமே இப்போ வாங்கி வச்சிட்டாங்க. அப்படி பார்க்கும்போது உங்களால இங்க உடனே வீடு கட்டி குடியிருக்க முடியும். மற்றவங்க பண்றாங்க இல்லையா, அதே மாதிரி உங்களாலையுமே இங்க உடனே வீடு கட்டியுமே குடியிருக்க முடியும். அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பக்கத்துல எப்படிப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து சரியா ஒரு 2 கிலோமீட்டர், நீங்க 2 to 2.5 கிலோமீட்டர் வெளியே போனீங்க அப்படின்னா அக்ஷயா ஜனவரி ரீச் பண்ணிக்க முடியும். ஸோ அங்க போயிட்டீங்கன்னா அதான் மெயின் ரோடேவும். ஆனா அங்க போகக்கூடிய இந்த 2 கிலோமீட்டர் பாத்தீங்க அப்படின்னா 2 கிலோமீட்டர் மாதிரியே தெரியாது. ஏன்னா வர்ற வழி எல்லாமே வீடுகளை தாண்டி தான் இங்க வர்ற மாதிரி இருக்கும். அதுவும் பெரிய பெரிய வீடுகளை தாண்டி தான் இங்க வர்ற மாதிரி இருக்கும். சரி, பார்க்கும்பொழுது இந்த 2 கிலோமீட்டர் அப்படின்ற கணக்கே உங்களுக்கு தெரியாது. ஸோ அக்ஷயா ஜனவரியில இருந்து நீங்க ரைட் எடுத்தீங்க அப்படின்னா திருப்பூர், ஓஎம்ஆர் இப்போ போய்க்கிற முடியும். ஸோ லெஃப்ட் எடுத்தீங்க அப்படின்னா கேளம்பாக்கத்தோட மெயின் ஜங்ஷனுக்கு போய்க்கிற முடியும். ஸோ அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட், ஸோ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பக்கத்தில் என்னென்னப்பா ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டலாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து ஜெகநாதன் வித்யாலயா சிபிஎஸ்சி ஸ்கூல் ரொம்ப க்ளோஸ்ல இருக்குது. தனபால் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது, விஐடி காலேஜ் இருக்குது, இது இல்லாம ஹிந்துஸ்தான் இருக்குது, எஸ்எஸ்என் இருக்குது, இது இல்லாம சத்யபாமா காலேஜும் இருக்குது. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஆப்போசிட்லயும் 2 பெரிய ஸ்கூல் இருக்குது. அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து நீங்க கிளம்பாக்கம் போயிட்டீங்க அப்படின்னா ரொம்ப க்ளோஸ் தான். ஸோ போயிட்டீங்க அப்படின்னா செட்டிநாடு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் விசிட் பண்ணிக்க முடியும். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து ஸ்கூலா இருக்கட்டும், காலேஜா இருக்கட்டும், ஹாஸ்பிட்டலா இருக்கட்டும் எல்லாத்தையுமே ரொம்ப 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 க்ளோஸ் விசிட் பண்ணிக்க முடியும். அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்டோட கனெக்டிவிட்டி எப்படிப்பா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து ஓஎம்ஆர் இருக்கட்டும், ஜிஎஸ்டியா இருக்கட்டும், இசிஆர் இருக்கட்டும், அவுட்டர் ரிங் ரோடா இருக்கட்டும் எல்லாத்தையுமே இங்க இருந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளா ரீச் பண்ணிக்க முடியும். அப்படி பார்க்கும்பொழுது கனெக்டிவிட்டியோட கிங் அப்படின்னு கூட இந்த ப்ராஜெக்ட் சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு கனெக்டிவிட்டிக்கு ரொம்ப ரொம்ப ஒரு மெயினான லொகேஷன் தான் இந்த ப்ராஜெக்ட் லொகேட்டா இருக்குது. அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பக்கத்துல வேற என்னப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உங்க எல்லாத்துக்குமே நல்லா தெரியும் ஒண்டர்லா. ஒண்டர்லா இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து ரைட்ல போனீங்க அப்படின்னா வெறும் 3 கிலோமீட்டர் தான். 3 கிலோமீட்டர்ல உங்களால ஒண்டர்லாவே ரீச்
பண்ணிக்க முடியும். இது இல்லாம மெயின் ரோடு போயிட்டீங்க அப்படின்னா அங்கிருந்து வெறும் 2 கிலோமீட்டர்ல உங்களால ராக்கி சினிமா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு இந்த பக்கம் growthமே வருது. அதையுமே தாண்டி கண்ணு முன்னாடி இருக்கு இல்லையா, 1 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்கு அப்படின்றது நான் சொல்ல தெரியவே இல்லை. நீங்க வந்து பார்த்தாலே உங்களுக்கே புரியும். ஃபைனலா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த ப்ராஜெக்ட் பத்தி நான் எவ்வளவுதான் சொன்னாலுமே நீங்க நேர்ல வந்து பார்க்கும்போது தான் இந்த ப்ராஜெக்ட் எந்த அளவுக்கு ஒரு வேல்யூவான ப்ராஜெக்ட் அப்படின்றது உங்களுக்கு புரிய வரும். ஓகேங்களா? சரிங்க, அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட்ல இப்போ நீங்க எல்லாருமே எதிர்பார்த்திருக்கக்கூடிய பிரைஸ் ரேட் எவ்வளோப்பா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இங்கே இப்போ பெர் ஸ்கொயர் ஃபீட் 3599 கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட்ல இப்போ பிளாட் சைஸ் பார்க்கும்போது 1100 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து பிளாட் சைஸ் அவைலபிளா இருக்குது. ஸோ அப்படி பார்த்தோம்னா உங்க கையில ஒரு 57 லட்சம் ரூபாய் இருந்துச்சு அப்படின்னா உங்களால இங்கே டிடிசிபி ரேரா அப்ரூவலோட 1100 ஸ்கொயர் ஃபீட் கொண்ட ஒரு வில்லா பிளாட்டை சொந்தமா வைக்க முடியும். அவ்வளவு வெளிவா இருக்கக்கூடிய இந்த ப்ராஜெக்ட்டை நீங்க பார்க்க வரீங்க அப்படின்னா உங்களுக்கு இவங்க ஃப்ரீயாவே சைட் விசிட்டுமே அரேஞ்ச் பண்ணி தர்றாங்க. அதாவது உங்க வீட்டுக்கே வந்து உங்களை பிக்கப் பண்ணிட்டு இந்த ப்ராஜெக்ட்டை காமிச்சிட்டு உங்க வீட்டிலே டிராப் பண்றாங்க. அந்த அளவுக்கு இவங்க உங்களுக்கு சர்வீஸுமே பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட்டை பத்தி இப்ப நான் சொன்னது இல்லாம உங்களுக்கு வேற டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஃபோன் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே ஸ்கிரீன்லயும் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. ஓகே, வீடியோ முடிச்சுக்கலாம். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ வேற யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணிருங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான சந்திக்கும் வரை உங்கள் அமீர். டாடா, பை பை, see you.